அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, குன்னா இன்த ரசூலில்லாஹ், நாம் ரசூலுல்லாஹ்வோடு அமர்ந்திருந்தோம். சகோதரர்களே, சஹாபாக்களுடைய சிறப்பை காட்டும் வார்த்தைகளில் ஒன்றுதான் இது. யோசிச்சு பாருங்க, யாருக்கு இது சொல்லேலும்? நாங்கள் ரசூலுல்லாஹ்வோடு அமர்ந்திருந்தோம், யாருக்கு இது சொல்லேலும்? எங்களுக்கு சொல்லேலுமா? இதை சஹாபாக்களுக்கு தான் இது சொல்ல முடியும். விளங்கிட்டா? எவ்வளவு பெரிய தாபியா இருந்தாலும் அவருக்கு சொல்ல முடியாது. குன்னா இந்த ரசூலில்லாஹ் சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹ்வோடு அமர்ந்திருந்தோம். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களாம். சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்களாம், அயஜிஸ் அஹதுக்கும் ஐ யக்ஸிப குல்ல யௌமின் அல்ஃப ஹஸனா, உங்களில் ஒருவர் நாளாந்தம் 1000 நன்மைகளை பெறுவதற்கு சக்தி பெறுவாரா? உங்களில் ஒருவர் 1000 நன்மைகளை செய்யும் சக்தி உள்ளவராக இருப்பாரா அப்படின்னு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க. அப்ப இருந்த சஹாபாக்கள் ஒருவர் சொல்றாங்க, சாயிலும் மின் ஜுலசாஇஹி, நபி அவங்களோட சபையில் இருந்த ஒருவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, கைஃப யக்ஸிபு அஹதுனா அல்ஃப ஹஸனா, இப்படி 1000 நன்மையை சம்பாதிக்கிறது? 1000 நன்மைன்னா சும்மா வேலையா? சகோதரர்களே, 1000 நன்மை என்று சொன்னதோட சின்னதா பார்க்காதீங்க, $1000 விட பெருசு அது. $1000 கிடைச்சா செய்வோமா இல்லையா? 1000 ரியால்னாலே எங்களுக்கு பெருசு தான், அப்படித்தானே? $1000 சொன்னா அது மாஷா அல்லாஹ். இப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு 10 தடவை நீங்க சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, $1000 தாரண்டா, இல்லையா நான் கூட செய்யறேன்னு வரும் டாலர் கூடுறதுக்கு, அப்படியே இல்லையா? அப்ப நபி அவங்க இதை கேட்டதோட அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யாருக்கு ஏலும் 1000 நன்மைகள் நாளொன்றுக்கு நாளாந்தம்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறிய ஒரு அமலை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? யுஸப்பிஹு மிஅத தஸ்பீஹா, 100 தடவை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லட்டும். 100 தடவை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லட்டும். சகோதரர்களே, இந்த சபையிலிருந்து எழும்பி வாகனத்தில் போய் ஏறுவதற்கு முன்பு செய்யலாம். இந்த சபையிலிருந்து கலந்து நாங்க எமது வாகனத்துக்கு போய் ஏறதுக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் 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 100 தடவை தாராளமாக சொல்லலாம். அப்ப 100 தடவைகள் யார் நாளொன்றுக்கு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவாரோ அவருக்கு 1000 நன்மைகள் கிடைக்கும். ஒன்றுக்கு 10 மேனி அல்லாஹ் என்ன செய்கிறான்? பெருக்கி கொடுக்கின்றான். நேரம் குறிப்பிடவில்லை, இடம் குறிப்பிடவில்லை, காலம் குறிப்பிடவில்லை, பொதுவா சொல்றாங்க 100 தடவைகள் நாளொன்றுக்கு. அது காலையில செஞ்சாலும் சரி, மாலையில செஞ்சாலும் சரி, தொழுகைக்கு பின்னால தொழுகையுடைய திக்ருகளை முடிச்சுட்டு செஞ்சாலும் சரி, தொலை போறதுக்கு முன்னால செஞ்சாலும் சரி, நீங்க விரும்பிய நேரத்தில் என்ன செய்யலாம்? 100 தஸ்பீகள் செய்தீர்களா, உங்களுக்கு 1000 நன்மைகள் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். அப்ப சஹாபாக்கள் நான் நினைக்கிறேன் வேற என்ன சரி பெரிய சரி நினைச்சுப்பாங்க போல. அதனால தான் கேள்வி கேட்டாங்க, யாருக்கு ஏனும் 1000 நன்மை செய்ய? நபி அவர்கள் இலகுவான ஒரு நன்மையை காட்டி கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ் என்று 100 தடவைகள் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு 1000 கூலிகளை வழங்குவான். எனவே நாம் சொல்லிய இந்த திக்ருகளை வாழ்க்கையை